Good evening, everyone. ஆடிபிளா இருக்குதா? Yes, sir. ஓகே, தேங்க்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து MySQL டேபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இதை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து MySQL இன்சர்ட், அப்டேட், டெலீட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சரி, எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணவங்க எனக்கு வந்து தம்ஸ் அப்னு அனுப்பிச்சிருங்க. தம்ஸ் அப் ஜே அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருங்க மொபைலுக்கு. ஒரு அஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். I am disciplined, I am focused, I am becoming a highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am future ready. அடுத்ததா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் எடுத்ததை வச்சு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து டேபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், கன்ஸ்டன்ட்ஸ் இதை பத்தி தான் பார்த்தோம். வாட் இஸ் ஏ டேபிள் இன் MySQL? MySQL டேபிள் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டோர் டேட்டா இன் MySQL. டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு உதவும் டேபிள் அப்படிங்கிறது. இந்த ஆன்சர்ல பாத்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் டேட்டா இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ், இதுதான் வந்து ஆன்சர், கரெக்டான ஆன்சர். அடுத்தது, ஈச் ரோ இன் ஏ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ், ஒவ்வொரு ரோவும் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஈச் ரோ ஈக்குவல் டு ஒன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். விச் டேட்டா டைப் இஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் சேலரி? சேலரியை ஸ்டோர் பண்றதுக்கு டேபிள் கிரியேட் பண்றப்ப எந்த டேட்டா டைப் வந்து பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிஜரா, ஃப்ளோட்டா, வேர்கேரா, டெசிமல் 10,2வா? டெசிமல் 10,2 தான். அடுத்தது, விச் டேட்டா டைப் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் எம்ப்ளாயி நேம்? ஒரு நேம்ங்கிறத ஸ்டோர் பண்றதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரா, டெக்ஸ்டா, இன்டிஜரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்கேர். ஏன்னா அது வந்து பேர் வந்து ஒரு பிக்சட் லெங்க்த்ல இருக்காது, ஒவ்வொரு பேரும் வந்து மாறும், அதனால வேர்கேர். இல்லைன்னா கேர்ல ஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது, விச் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ஷூர்ஸ் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யூ ரோ? இது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிக்கா, நாட் நல்லா, பிரைமரி கீயா, ஃபாரின் கீயான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கீ, அதுதான் ஆன்சரு. பிரைமரி கீ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யூனிக்காவும் இருக்கும், நாட் நல்லாவும் இருக்கும், அதனால பிரைமரி கீ தான் ஆன்சரு. அடுத்தது, வாட் டஸ் ஆட்டோ இன்கிரிமெண்ட் டூ? ஆட்டோ இன்கிரிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு வரிசையா நீங்க இன்புட் பண்ணாமே அது இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீசஸ் நியூமரிக் வேல்யூ, அதான் ஆன்சரு. அடுத்தது, விச் கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரிவென்ட்ஸ் நல் வேல்யூ? நல் வேல்யூ உள்ள வர விடாம எது வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிக்கா, டிஃபால்ட்டா, செக்கா, நாட் நல்லான்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நாட் நல். நாட் நல் கொடுத்துட்டீங்கன்னா நல்லுன்னு உள்ள அலோவ் பண்ணாது, அதை கன்ஸ்டன்ட் உட்காந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் விடாம. ஏதாவது நீங்க என்டர் பண்ணாதான் அந்த வேல்யூக்கு சேவே பண்ண முடியும், இன்சர்ட்டே பண்ண முடியும். அடுத்தது, விச் கன்ஸ்டன்ட்ஸ் ப்ரிவென்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ்?
இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா பிரைமரி கீயா, யூனிக்கா, நாட் நல்லா, செக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிக். அடுத்தது which data type is best for audit columns like created at அப்படின்னா என்ன, அதுக்கு உகந்த டேட்டா டைப் என்னவா இருக்கும் நீங்க டேபிள் கிரியேட் பண்றப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா, டேட் டைமா இல்ல டைம் ஸ்டாம்பா இல்ல டைமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் தான் ஆன்சர். உங்களுக்கு அந்த இன்சர்ட் பண்றப்ப இல்ல அப்டேட் பண்றப்ப என்ன டைம் இருக்கோ அது இழுத்துக்கும். இப்ப இன்சர்ட் பண்றீங்கன்னா இந்த டைம் வந்துடும், இந்த டே கரெக்டா இது வந்துடும், உள்ள உட்காந்துரும் கரெக்டா. அடுத்தது விச் கன்ஸ்ட்ரைண்ட் என்ஃபோர்சஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டேபிள்ஸ், ரெண்டு டேபிள்ஸ்க்கு இடையில எந்த கன்ஸ்ட்ரைண்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ஃபோர்ஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைண்ட் தான். எம்ப்ளாயி சேலரி அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேரோல்னு ஒரு டேபிள், எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள். பேரோல் டேபிள் போறதுக்கு முன்னால இன்செர்ட் பண்றதுக்கு முன்னால எம்ப்ளாயி அவர் வந்து எம்ப்ளாயா இருக்கணும், எம்ப்ளாயா இருந்தா சம்பளம் போடுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறது ஃபாரின் கீ. ஃபாரின் கீ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயி ஐடிக்கு, இந்த எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி டேபிள் இருந்தாதான் பேரோல் டேபிள்ல எம்ப்ளாயி ஐடி இன்செர்ட் பண்ணவே விடுவோம். பேரோல் டேபிள்ல போயிட்டு எம்ப்ளாயி ஐடி இன்செர்ட் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா எடுத்தோடனே இன்செர்ட் பண்ணிடாது, அது போய் செக் பண்ணும் எம்ப்ளாயி டேபிள்ல இருக்குதான்னு, இருந்தாதான் இன்செர்ட் பண்ணும், இல்லைன்னா விடாது. ரெஃபரன்ஷியல் கன்ஸ்ட்ரைண்ட் ஃபெயில்டு அப்படின்னு வரும், அதாவது ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைண்ட் ஃபெயில்டு அப்படின்னு வரும். இது யூஸ்வலா எப்படி நான் இன்டர்வியூல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்ன டேட்டா டைப், என்ன கன்ஸ்ட்ரைண்ட், இதோட ரீசனிங் வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன், இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு இந்த கன்ஸ்ட்ரைண்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா. நான் நோட் ஷேர் பண்றேன், நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். சரி, ஜூம் ஆகுது. அடுத்ததா நம்ம வந்து அட்டரன்ஸ் போயிடலாம். ஹரி, கார்த்தி, கீர்த்திகா. சரி, so, so, யாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சாட்ல போடுங்க, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் இங்க கேட்கல, யாராவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னா சாட்ல டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இந்த மீட்டிங்ல நான் அதை ரெஃபர் பண்ணி நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் அண்ணே ஹோம்ஒர்க் செஞ்சு அண்ணா சொல்லுங்க. ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்புனதே நீங்க பார்க்கவே இல்லைண்ணா. ஜிமெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? உங்களோட வாட்ஸ்அப் தான் அனுப்பியிருந்தேன். ஓ, மிஸ் ஆயிடுச்சாட்டு இருக்கு, நான் செக் பண்றேண்ணா. நீங்க அப்படியே ஜிமெயில அனுப்பிச்சு விடுங்கண்ணா. நான் செஞ்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அனுப்பி விட்டேன், நீங்க எனக்கு பார்க்கவே இல்லைண்ணா. ஓகே, செக் பண்றேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே, வேற யாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க ப்ராக்டிஸ்ல போயிட்டு. கிளாஸ் 4 எஸ். வேற யாராவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. we can mark here.
இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? நீங்க சாட்ல மெசேஜ் பண்ணுங்க, யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி நான் மார்க் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி அட்டண்டன்ஸ்லயும் மார்க் பண்ணாம இருந்தானே எனக்கு சாட்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்கள் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் வந்து மீட் பண்றோம். இது வந்து இன்னைக்கு வந்து 5th கிளாஸ் நம்ம பார்க்க போறது. நம்ம வந்து இன்னைக்கு செஷன் போயிடலாம். எல்லாருமே இது ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிப்ளின் பிளஸ் ப்ராக்டிஸ் இது ரெண்டும் சேர்ந்துச்சுனாவே நீங்க வந்து சக்சஸ் ஆயிடுவீங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடிக்கிட்டே இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஏதாவது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், மற்றவங்களுக்கும். நம்ம அதை பத்தி இங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MySQL insert update. இன்சர்ட் அப்டேட் டெலிட் அப்படின்னா என்ன? ஒரு டேட்டாவை புதுசா சேர்த்தோம்னா இன்சர்ட், இருக்கிறத ஏதாவது சேஞ்ச் பண்றோம், மாடிஃபை பண்றோம் அப்படின்னா அப்டேட், அதை ரிமூவ் பண்றோம் அப்படின்னா டெலிட். ஓகேவா? இது என்ன சொல்லுவோம்னா, டேட்டாபேஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்? டேபிள்ஸ்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ணும், இருக்கிற ரெக்கார்ட்ஸை அப்டேட் பண்ணும், ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணும். இதை பத்தி தான் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு. டிஎம்எல் அப்படிங்கிறது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஏன்னா டேபிள்ல இருக்கிற டேட்டாவை மேனிப்புலேட் பண்றதுனால இதை டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன டிஎம்எல் கமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயூடி அப்படின்னு சொல்லுவோம், இன்சர்ட் அப்டேட் டெலீட். இது ஷார்ட்டா இன்சர்ட் அப்டேட் டெலீட். இப்ப இன்சர்ட் பண்றப்ப எப்படி பண்ணுவீங்க? நார்மலா லாஸ்ட் கிளாஸ் எஸ்கேல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது ஒரு பெருசா தெரியாது. புதுசா இருக்கவங்க அவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, புதுசா அட்டன் பண்றவங்க கொஞ்சம் லிசன் பண்ணுங்க நல்லா. ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க ரிவிஷனுக்காக இது கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. எல்லா டேட்டா பேஸ்லயும் இதே மாதிரி தான் இருக்கும் காமனா. ஓகேவா? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், என்னென்ன காலம் இருக்கும் அந்த காலம் பேர் கொடுக்கணும், வேல்யூஸ், இந்த டேட்டாவை கொடுக்கணும். இந்த டேட்டா கொடுக்கறப்ப ஒவ்வொரு முறையா கொடுக்கணும். நேம் என்ன டேட்டா டைப்பா இருக்கோ அந்த முறையில கொடுக்கணும். கேருங்கிறதுனால சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்குறேன். ஏஜ் வந்து இன்டீஜருங்கிறதுனால நம்பர், அதனால சிங்கிள் கோட்ஸ்ல நான் கொடுக்கல, வெறும் நம்பர் இருக்கும். இமெயிலையும் பாருங்க வேர்கார்ல இருக்குது, அதனால சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்குறேன். இது என்ன பண்ண போறோம்? ஒரு ரெக்கார்டை சேர்க்கறதுக்காக. இப்ப இது ஒரு ரெக்கார்ட். ஓகேவா? இது கிளியர்ல? இப்போ ஒரே கமாண்ட்ல இன்னொரு ரெக்கார்ட் நான் சேர்க்கிறேன் அப்படின்னா ஒண்ணு இதே மாதிரி இன்னொரு தடவை ரன் பண்ணலாம், இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இல்ல அப்படின்னா இங்க ரெக்கார்டை மட்டும் மாத்தி விடுறது. இது மாதிரி பண்ணலாம். இல்ல அப்படின்னா அதுலயே இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இந்த ரெக்கார்ட் மட்டும் இன்புட் பண்றோம்ல, இந்த இதுக்கு பாருங்க, இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான் நீங்க எத்தனை ரெக்கார்டு வேணாலும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரே கமாண்ட்ல மல்டிபிள் ரோஸை இன்சர்ட் பண்ற ஒரு டெக்னிக். ஒரே நேரத்தில் பல ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் செய்யறது இப்படிதான் பண்றது. ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் நீங்க ஃபுல்லா கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை ஃபுல்லா கொடுத்து கடைசியா அந்த வேல்யூஸ் பக்கத்துல இருக்குல்ல, இந்த பிராக்கெட்டுக்குள்ள மட்டும் நீங்க மாத்திக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். இப்ப இன்னொரு ரெக்கார்ட்ஸ்னா அடுத்த இப்போ இந்த காலம் நேம் கொடுக்காம இன்சர்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, காலம் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்சர்ட் பண்றப்போ ஒரு புரிதல் வரும், இந்தந்த ரெக்கார்டு இந்த முறையில தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது நாட் ரெக்கமெண்டட். இப்படி கொடுத்தீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா இந்த காலமை மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது போய் இங்க உட்காரும், இது போய் இங்க உட்காரும், மாறி மாறி ஒரு ஒரு சில நேரம் அக்செப்டே பண்ணிக்காது.
இண்டிஜுவல்ல போயிட்டு வேற தூக்கி போட்டீங்கன்னா அக்செப்டே பண்ணாது. ஆர்டரை நீங்க மாத்துனீங்கன்னா கூட எரர் வரும். அடுத்ததா நீங்க இன்செர்ட் பண்ணதை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இது டேபிள் நேம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த டேபிள்ல இருக்கிற அனைத்து ரெக்கார்ட்ஸ் எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வந்துடும். ஸ்டார்னா ஆல் காலம்ஸ், எல்லா காலமும். இப்ப எனக்கு ஸ்பெசிபிக் காலம் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் எந்த காலம், 1வது காலம் வேணுமா, 2வது காலம் வேணுமா, ஃப்ரம் எந்த காலம் வேணுமோ அந்த காலம் மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரம் டேபிள் நேம் நீங்க கொடுத்து வேண்டியதும். இது என்ன, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்ப மேல உள்ள கொரி வந்து நிறைய ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க டேட்டா பேஸ்ல, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்ல ரொம்ப நேரம் ஆகும். இது என்ன பண்ணும், 2 காலம் 1 காலம் 2ஓட டேட்டா மட்டும் தானே எடுக்கிறீங்க, கொஞ்சம் வேகமா எடுத்து வந்துடும். இதை இன்னமும் எனக்கு ஸ்பெசிபிக்கா வேணும், ஒரு இந்த டேபிள்ல இந்த இது ஏதோ ஒரு ஒரு வேற கிளாஸ் கொடுத்து பாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இதோட ரெக்கார்ட் மட்டும் எடுத்துட்டு வந்தான், அப்ப அந்த 3rd ஆர்க்ல செலக்ட் இதுதான் ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஏன்னா இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை கரெக்டா தேடி எடுத்துட்டு வந்துருவீங்க. இது மொத்தத்தையும் தேடுறீங்க. இது எப்படின்னா ஒரு புக்கை ஃபுல்லா படிக்கிறது. இது வந்து உள்ள எனக்கு பேஜ் 10 பேஜ் 20 இதை மட்டும் எனக்கு படிக்கணும் அப்படின்னு எடுத்து பெறட்டுறீங்கன்னா அந்த இது இது வந்து கரெக்டா ஸ்பெசிபிக்கா இந்த டாபிக் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு தேடினீங்கன்னா கரெக்டா அங்க போய் நிற்கீங்கல்ல இண்டெக்ஸ் வச்சு, அதுதான் இது. ஓகேவா? இது என்ன மெயின் ரீசன்னா இன்சர்ட் செய்யப்பட்ட டேட்டாவை பாக்குறதுக்காக தான். ஓகேவா? அடுத்ததா அப்டேட். இது எப்படி பண்ணுவீங்கன்னா, அப்டேட் டேபிள் நேம் செட் ஏஜ், ஏஜ்ங்கிறது ஏதோ ஒரு காலம், நம்ம எந்த காலம் அப்டேட் பண்ண போறோமோ அந்த காலம் பேருங்க கொடுக்கணும், ஈக்குவல் டு அதோட அப்டேட் பண்ண போறோம்ல அந்த வேல்யூவை கொடுக்கணும். வேர் நேம் ஈக்குவல் டு ஒரு கண்டிஷன். இது ரொம்ப முக்கியம். இதை நான் கொடுக்கறேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டூடெண்ட் இருக்கிற டேபிள்ல எல்லாரோட ஏஜையும் 23ன்னு மாத்திரும். இந்த அப்டேட்டோ டெலிட்டோ பண்றப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பயுமே வேர் கிளாஸ் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன், ஒரு ஹேக் மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்டோட இதுவே பண்றீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அப்டேட்ல வருதுல்ல வேற, அதை மட்டும் தூக்கி கொண்டு இங்க வச்சிருங்க. ஓகேவா? இங்க போட்டுட்டு இதுல தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா இங்க போயிட்டு சரி இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இதை நீங்க ரன் பண்ணி பாத்துக்கலாம். ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதோ அதான் அப்டேட் பண்ண போறோமா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த வேர் கண்டிஷன் தப்பா கொடுத்துருக்கீங்கன்னா இங்கேயே நீங்க சரி பண்ணிக்கலாம். எப்பயுமே அப்டேட் பண்றதுக்கு முன்னால எதை அப்டேட் பண்ண போறீங்களோ அதை வியூ பண்ணி பார்க்கணும். இது ஒரு ரூலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரம்ப் ரூலா. இது ரொம்ப முக்கியம். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா, பை மிஸ்டேக் எல்லாத்தையும் முடிச்சு அப்டேட் பண்ணி விட்டோம், இல்ல இங்க தப்பா ஏதோ ஒரு பிரியாங்கிற உங்களோட வயசை வந்து 23ன்னு அப்டேட் பண்றதுக்கு பதிலா இங்க ஏதோ ஒரு பேர் இருக்கு தவறுதெல்லாம் பை டைப்போ ஏதோ கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்க, அதே பேர்ல அங்க ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிடும் அவங்களோட வயசை போய் மாத்தி விட்டுரும். இந்த கதைப்படி, இந்த சினாரியோ படி சொல்றேன். அப்ப அப்டேட் பண்றப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும், வியூ பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் நீங்க அப்டேட் பண்ணணும். இது ஒரு காலம். இதே மல்டிபிள் காலம்ஸ் எப்படி அப்டேட் பண்ணீங்கன்னா, அப்டேட் டேபிள் நேம் செட் அந்த ஃபர்ஸ்ட் காலம் நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூ கமா செகண்ட் காலம் ஈக்குவல் டு செகண்ட் காலமோட வேல்யூ, வேர் என்ன கண்டிஷனோ அந்த காலம் நேம் ஈக்குவல் டு அந்த வேல்யூவை கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணும் இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்ல ஐடின்னு யாருக்கு ஸ்டூடெண்ட் ஐடி 2ன்னு இருக்கோ அவங்களோட வயசை 24ன்னு, அவங்களோட இமெயில் ஐடிய இங்க என்ன கொடுத்துருக்கோமோ அதை வச்சு அப்டேட் பண்ணி விட்டுறோம். இதுதான் இதோட எக்ஸிகியூஷன். ஓகேவா? இப்ப
இப்ப நான் சொன்னதுதான் அது. அப்டேட் வித்தவுட் வேர் கொடுக்காம அடிச்சீங்கன்னா இது ஒரு பெரிய டேஞ்சர். இது நான் ரெட்லயே போடுறேன். இப்போ அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் ஈக்குவல் டு 13 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிற அனைத்து ஸ்டூடெண்டோட ஏஜையும் 13 முடிச்சிடும். அதனால வேர் இல்லாமல் அப்டேட் செஞ்சோம்னா எல்லா ரெக்கார்டும் மாறிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ணுங்க. அதே இதேதான் அப்படியே டிட்டோவா டெலீட்டுக்கும். டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஐடி ஈக்குவல் டு யாரை டெலீட் பண்ண போறீங்களோ அவங்களோட ஐடியை கரெக்டா கொடுங்க. இதுக்கும் அதே தம்ப் ரூல் தான். என்ன தம்ப் ரூல்? யாரை டெலீட் பண்ண போறோங்கிறத இவங்களதான் நம்ம டெலீட் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். வேர் ஐடி ஈக்குவல் டு இந்த வேரத்துக்கு இங்கிட்டு போட்டு விட்டுருங்க. செலக்ட் ஃப்ரம் டேபிள் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அப்படியே தூக்கி போட்டு விட்டுருங்க. இப்போ இதை ரன் பண்ணி வர்ற அவுட்புட்டை தான் நம்ம வந்து டெலீட் பண்ண போறோமா அப்படிங்கிறத நம்ம அங்க போய் பார்த்துக்கணும். நீங்க உங்களோட இன்டென்ஷன் வந்து ஐடி 3 தான் நீங்க டெலீட் பண்ண போறீங்களா, கரெக்டான நபர் தான் வருது அவுட்புட்டு, இப்போ அவரை தான் நம்ம டெலீட் பண்ண போறோம்னு உறுதி பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இந்த டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஐடி ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. 1 செகண்ட். அடுத்தது குறிப்பிட்ட ரெக்கார்ட் மட்டும் டெலீட் செய்ய, இதுதான் இந்த கண்டிஷன் வச்சு பண்றது. இதுவும் அதே மாதிரிதான். டெலீட் வித்தவுட் வேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய டேஞ்சரஸ். டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மொத்த டேபிள் உள்ள மொத்த டேட்டாவையும் டெலீட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? செகண்ட். சரி, இப்ப இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இது. அதனால டெலீட்டோ இல்லை அப்டேட்டோ பண்றீங்க அப்படின்னா கரெக்டா அந்த வேர் கிளாஸ் இருக்குதா அப்படின்னு பாத்துக்குங்க. வேர் கிளாஸ் இருந்தாலும் செலக்ட் பண்ணி இங்க பண்ணோம்ல இது மாதிரி செஞ்சு பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா கரெக்டான நம்பரை தான் நம்ம டெலீட் பண்ணவோ இல்லை அப்டேட் பண்ணுறோமோ அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலீட்டோ இல்லை அப்டேட்டோ பண்ணுங்க. அப்போ வந்து பிரச்சனை வராது. இல்லை அப்படின்னா பை மிஸ்டேக்கு எல்லாத்தையும் அடிச்சுஞ்சிடும். அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணிடலாம். எப்ப அப்படின்னா கரெக்டான பேக்கப்பு எல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களோட டேட்டாபேஸ் சைஸை பொறுத்து. ஆனால் அது ரிஸ்க். பிஸ்னஸ் நிறைய நேரம் ஸ்டாப் ஆகி கிடக்கும், பல பிரச்சனை வரும். ஒருவேளை பேக்கப் சரியா இல்லை, ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டேட்டா லாஸ் ஆயிரும். இப்போ டெலீட் ட்ரங்கேட் அப்படின்னு ஒன்று. ட்ரங்கேட்னு யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ டெலீட்ல பார்த்தீங்கன்னா வேர்னு கொடுக்கலாம், ட்ரங்கேட்னா வேர் வந்து கிடையாது. இப்போ டெலீட்னு நீங்க எடுத்து செய்யறதெல்லாம் திருப்பி ரோல் பேக் பண்ணலாம். அதே ட்ரங்கேட்னு கொடுக்கறத ரோல் பேக் பண்ண முடியாது. ரோல் பேக்னா திரும்ப கொண்டு வர்றது. டெலீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா இருக்கும், ட்ரங்கேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா இருக்கும். இது வேகமா இருந்தாலும் ஆனா ஆபத்தானது. ஏன்னா திருப்பி நம்ம ரோல் பேக் பண்ண முடியாது. டெலீட் வந்து கொஞ்சம் சேஃப்டி பர்பஸுக்கு நல்லது. ஏன்னா ரோல் பேக் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சினாரியோ எப்படி பண்ணுவோம். ஒரு சில நேரம் எனக்கு நல்லா தெரிஞ்சிடும் இதெல்லாம் ரோல் பேக்கே தேவையில்ல, ஒரு முக்கியமே இல்லாத டேட்டா அப்படின்னா ட்ரங்கேட் போட்டு விட்டுறலாம். ஓகே, இது போயிடுறேன். ADSQL போயிடலாமா? ADSQL டபுள் கிளிக் ஓப்பன் ஆயிட்டு இருக்கட்டும். சர்வீஸ் ரன்ல இருக்கான்னு தெரியல, அதையும் செக் பண்ணிக்கலாம். services.msc போயிட்டு கொடுத்து பாக்குறேன். கனெக்ட் ஆச்சுன்னா செக் பண்ணிக்கலாம். MySQL ரன்னிங்ல தான் இருக்கு. MySQL சர்வீஸ் பாருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்க டேரக்டா அந்த ADSQL யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி போகலாம். இதுதான் சர்வர் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு இதெல்லாம் ஏற்கனவே கிரியேட் பண்ணி அக்சஸ் கொடுத்துருக்கோம். அதனால
நீங்க புதுசா கனெக்ட் பண்றப்ப சர்வர் நேம் கொடுக்கணும், யூசர் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுக்கணும், கரெக்டான போர்ட் நம்பர் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஓப்பன் ஆயிட்டு இருக்கு, கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம டிஎன்டின்னு ஒரு டேட்டாபேஸ் லாஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? மற்றதெல்லாம் MySQL இன்ஸ்டால் பண்ணீங்கன்னாவே இந்த 4 வந்துருவாங்க. இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, சிஸ் அப்படிங்கிறதெல்லாம். இது நானா கிரியேட் பண்ணது, இது நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ். இப்ப செய்யலாமா? கிரியேட் நியூ டேபிள். என்ன பேர் கொடுக்கலாம்? எம்ப்ளாயி. this table இந்த கமெண்ட் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா நாளை பின்ன ஏதோ ரெஃபர் பண்றீங்கன்னா எம்ப்ளாயி மீனிங்ஃபுல்லா இருக்கும். ரெஃபர் பண்றப்ப நிறைய டேபிள் இருக்கப்ப எதுக்கு எது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் காலம் வந்து எம்ப்ளாயி ஐடி, டேட்டா டைப் இன்டிஜர்னே கொடுத்துட்றேன். அடுத்த காலம் எம்ப்ளாயி நேமு, டேட்டா டைப் வந்து இன்டிஜர்னே கொடுக்கலாமா? உகந்த டேட்டா டைப்பை கொடுக்கணும்ல, கேர் கொடுத்துட்றேன். இப்ப இங்க போய் பாத்தீங்கன்னா கிரியேட் கோட பாத்தீங்கன்னா அதுக்கான ஈக்குவலன்ட் கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருச்சு பாருங்க, தெரியுதா? கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப் நல், காலம் நேம், டேட்டா டைப் லெங்த் நல், டிஃபால்ட் நல். இதை நீங்க மாத்திக்கலாம், அந்த நல்லுங்கிறத நோ டிஃபால்ட் மாதிரி. இந்த கமெண்ட் நம்ம கொடுத்தோம்ல, இது இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற கொலேட். இது நீங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட டிபில என்ன இருக்கோ அதை இழுத்துட்டு வந்துடும். நாங்க என்ன பண்ணுவோம், இது அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்குவோம். நீங்க உங்களுக்கு தேவையானதுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டே போலாம். ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரிதான் வேற டேபிளும் வருது, இதே மாதிரிதான் அப்படின்னா பெருசா மாத்த தேவையில்ல. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க மாத்திட்டு போயிடலாம். இதுல மேல மவுஸை கொண்டு வச்சீங்கன்னா சொல்லுது பாருங்க, என் நார்மல் சைஸ் இன்டிஜர் சைன் ரேஞ்சஸ் இவ்வளவுல இருந்து இது வரையும் 0ல இருந்து இத்தனை வேல்யூ கொடுத்துக்கலாம். வேர்கார் இது ஒரு வந்து மேக்ஸிமம் காலம் லெங்த் கேரக்டர் 0ல இருந்து 65535 வரையும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத கரெக்டா சொல்றது பாருங்க. இப்ப நான் வந்து ஒண்ணு இதை நான் காப்பி பண்ணி போய் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஒரு வழி. இன்னொரு வழி, இங்க நான் சேவ் பண்ணனா அதுக்கு முன்னால இங்க நான் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேர் இருக்கா? ஓ சரி, எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன். சரி, எம்ப்ளாயி டீடைல்ஸ் கொடுத்துறேன். மாறிச்சு பாருங்க, தெரியுதா? இப்ப நான் சேவ்னு கொடுத்துட்டேன்னா வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? 10 மினிட்ஸ்ல முடிய போகுது, ரீஜாயின் பண்ணிக்கலாம் அதே லிங்க் யூஸ் பண்ணி. இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்ப இதுல போயிட்டு நான் இன்சர்ட் பண்ணணும். ஒரு வழி ஜிஐ வழியா இன்சர்ட் பண்ணலாம், கோடு வழியா இன்சர்ட் பண்ணலாம். இப்போ எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த டேபிள் போயிட்டு டேட்டான்னு இருக்கு, தெரியுதா? டேட்டா கிளிக் பண்ணிட்டு எடிட்டபிள் வரணும், ஏன் வர மாட்டேன் தெரியல. செட்டிங்ஸ் மாதிரி கிடக்குதா? எம்ப்ளாயி ஐடி இன்டிஜர் எம்ப்ளாயி நேம். ஓகே, நான் கொரி மூலமாவே அடிக்கிறேன். இன்சர்ட் இன்டு என்ன டேபிள்? எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். சரி,
எம்ப்ளாயி ஐடி 100, எம்ப்ளாயி நேம் வந்து ஹரி. இதை நான் இன்சர்ட் பண்றேன். syntax setup values insert into table name values அப்படின்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிச்சு, தெரியுதா? உள்ள ஓடிச்சு பாருங்க. நான் அதை செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டீடைல்ஸ். இதை நம்ம ஃபெச் பண்ணோம்னா டேட்டா வந்துருச்சு பாருங்க, 100 ஹரி அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு நம்ம போறது பாருங்க, இங்க போயிட்டு இங்க போயிட்டு நான் அப்டேட் பண்ணேன், தெரியுதா? அப்டேட் டேபிள் நேம் செட் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு ஹரிராஜ், வேற எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 100 அண்ட் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு ஹரி. அவ்வளவுதான் அப்டேட். அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி பண்ணலாம். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணி பாக்குறேன், ஹரிராஜன் மாறிச்சு பாருங்க, அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க. கொரி வழியாவும் பண்ணலாம். கொரி வழியா பண்ணா அப்டேட் டேபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி டீடைல்ஸ் செட் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு ஹரிராஜ், where employee ID equal to condition கொடுக்கணும்ல, employee ID equal to 100 கரெக்டா? போடிச்சு பாருங்க, தெரியுதா? ரோஸ் மேட்ச்டு சேஞ்ச் 1 வார்னிங்ஸ் 0. ஃபெச் பண்ணி பார்க்கலாமா? செலக்ட் பண்ணி பார்க்குறேன், ஹரிராஜ் சென்னைன்னு மாறணும். ஹரிராஜ் மாறிச்சு பாருங்க. இது வந்து கொரி வழியா பண்ணேன், இதை நீங்க ஜிஐ வழியாவும் பண்ணலாம். இங்கேயும் போயிட்டு நீங்க எடிட் பண்ணலாம். இது பழசே காமிக்குது, இது இப்படி போயிட்டோ இல்லை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாறிடும் இந்த டேட்டா டேப்ல பாத்தீங்கன்னா. ஓகேவா? இப்போ இப்போ என்ன பார்த்தோம்? இன்சர்ட் பார்த்தோம், அப்டேட் பார்த்தோம். அடுத்ததா டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் வேர் செகண்ட் ஆயிடுச்சா, எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன பண்ணும்? இந்த எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல 100ங்கிற எம்ப்ளாயி ஐடி இருக்குல்ல, அந்த ரோவை அடிச்சு தூக்கிறோம். இதை எடுக்கவா? 1 செகண்ட். சாரி, இதுல பாத்தீங்கன்னா இப்ப எம்ப்ளாயி ஐடி 100 இருக்கிற ரோவை அடிச்சு தூக்க போகுது, டெலீட் பண்ண போகுது. செய்யலாமா? அஃபெக்டட் ரோஸ் 1 டெலீட் பண்ணிட்டேன், இருக்கா என்னன்னு பார்க்கலாமா? எப்படி பார்ப்போம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் வேர் ஒரே ரெக்கார்டு தான் இருந்துச்சு, அதனால கண்டிஷனே கொடுக்காம நான் செக் பண்றேன். ஆனால் நீங்க ஆபீஸ்ல உள்ள கம்பெனில செக் பண்றப்ப இந்த கண்டிஷன் கொடுத்தா செக் பண்ணணும், ஏன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் நிறைய ரெக்கார்ட் இருக்கும். இப்போ இல்ல பாருங்க, எம்டிஆர் இருக்கு பாருங்க, இப்போ தெரியுதா? இன்சர்ட் பண்ணோம், அப்டேட் பண்ணோம், டெலீட் பண்ணோம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணோம். இப்படிதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இது மெயினா அப்ளிகேஷன் டீம்ல தான் இது அதிகமா பண்ணுவாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்றோம், இல்ல அம்மா கிட்ட என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு டேபிள், சில இதுல அவங்களுக்கு வந்து அக்சஸே இருக்காது. சில கம்பெனிஸ்ல இந்த வேலையெல்லாம் அம்மா கிட்ட செஞ்சு கேட்பாங்க, அவங்க கொடுத்துருவாங்க.
டேபிள் நேம் கொடுத்துருவாங்க, காலம், டேட்டா டைப் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு கம்பெனியை பொறுத்து இருக்கு. நீங்க அதை பார்த்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா அக்சஸ் உங்களுக்கு இருக்காது. அது மாதிரி அப்டேட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ண சொல்லுவாங்க, அது மாதிரி டெலீட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ஆய்வு பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ரன் பண்ணணும். ஏன்னா நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால உங்களை சேஃப்கார்ட் பண்றதுக்காக நீங்க வந்து இது பண்ணிக்கணும். நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எவிடன்ஸ் மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து நான் வந்து சிம்பிளா இது பண்ணிருப்பேன். இது கொஞ்சம் ஸ்டோரி படி வரும். எப்பயுமே வேற கிளாஸ் யூஸ் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா அப்டேட் பெருசா டெலீட் பண்றீங்கன்னா பேக்கப் எடுத்துக்கோங்க முன்னால. ஏன் அப்படின்னா ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா அந்த பேக்கப் வச்சு நீங்க ரீஸ்டோர் பண்ணிடலாம் ஈஸியா. போய் பேக்கப் இருக்கா அப்படின்னு தேட தேவையில்ல. அப்புறம் இந்த பிகின் டிரான்சாக்ஷன், கமின் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை ப்ரொடக்ஷனை நீங்க ரன் பண்றப்ப அது மாதிரி யூஸ் பண்ணணும். அது நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அது பிகின், கமிட். இங்க கூட பாருங்க, ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன், அப்டேட், டேபிள் நேம், செட் ஏஜ் ஈக்குவல் டு வேற ஐடி ஈக்குவல் டு. ரோல் பேக் அப்படின்னா இது நடக்காது. கமிட் அப்படின்னா இது சேவ் ஆயிரும். இந்த மாதிரி கொடுத்து பண்ணீங்கன்னா தவறு நடந்தாலும் நீங்க ரோல் பேக் பண்ணிக்கலாம், அன்டூ பண்ணிக்கலாம். இதை தான் சொல்ல வரோம். அடுத்தது இதை நம்ம இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம். டேட்டாவை ஆட் பண்றது எப்படி, டேட்டாவை எப்படி மாடிஃபை பண்றது, டேட்டாவை எப்படி டெலீட் பண்றது, வேர் கிளாஸ் வந்து கிரிட்டிக்கலா அதை ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணணும். இப்ப உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள்ல நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிங்க. அதுல 5 ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்டோட ஏஜை இன்னொரு ஸ்டூடெண்டோட இமெயில சேஞ்ச் பண்ணணும், ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணணும், கடைசியா வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்றப்ப என்ன இருக்கும், 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட் டேபிள்ல. இதுதான் ஹோம்ஒர்க்கு, இது செய்யுங்க. நம்ம கதைக்கு போயிடலாம். இப்போ MySQL வந்து ஒரு ஸ்மார்ட் ரோபோட் லைப்ரரியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ MySQL என்ன நடக்கும், பெரிய கபோர்டு தான் டேபிள்னும் அப்படியே கம்பேர் பண்ணிக்கிங்க. டேபிள் உள்ள இருக்கிற ரோஸ்லாம் டாய் பாக்ஸஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MySQL இன்ஜின் இருக்குல்ல, InnoDB, அதுதான் ஸ்மார்ட் ரோபோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மெமரிங்கிறது ரோபோட்டோட நோட் புக், டிஸ்க்குங்கிறது டாய் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, ஸ்டோர் ரூம், அதுதான் டிஸ்க்கு. இப்ப செலக்ட் யூஸ் பண்றீங்கன்னா ரீட் ஓன்லி. எப்பெல்லாம் நீங்க செலக்ட் பண்றீங்களோ என்ன பண்ணணும்னா அந்த MySQL நேரா போயிட்டு இந்த மெமரி இங்க போயிட்டு பார்க்கும், நோட் புக்ல ரேம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். இல்லை அப்படின்னா ரீட் ஃப்ரம் டிஸ்க், டிஸ்க்ல இருந்து எடுத்து கொடுக்கும். இதனால எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா நீங்க செலக்ட் தானே பண்றீங்க, எதையும் உள்ள வந்து எந்த மாறுதல் நீங்க பண்ண போறது இல்லை, அப்டேட்டோ டெலீட்டோ எதுவுமே. அதனால